ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு ரீல்ஸ் வந்து நான் கீழே வந்து ஆட் பண்ணுறேன். அந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். அது அக்கா உங்கள் முடி வந்து நான் வேவியாக இருக்குமே, ஒரு மாதிரி வந்து பவுன்ஸியாக இருக்கும், அதுக்கு வந்து இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணால் நீட்டாக வராது, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் எல்லாம் நீட்டாக வந்திருக்கு, எப்படி அப்படின்னு சொல்லி கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் டிஎம் பண்ணியிருந்தீங்க எப்படி 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 அப்படி சொல்லி. அதுக்காண்டி தான் சரி அது எப்படி அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஹேர் ஸ்டைல் வந்து நீட்டாக வரணும், இந்த மாதிரி நம்ம வந்து ட்விஸ்ட் எடுத்து பின்னுற மாதிரி, இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் எடுக்கிற மாதிரி இல்லை பின்னுற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா க்ரிம் பண்ணிப்பேன். ஹேரை வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் க்ரிம் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணேன்னா அது வந்து ரொம்ப லாங் ஸ்டேவாகவும் இருக்கும், ஒரு மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நீட்டாக வரும். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு மட்டும் க்ரிம் பண்ணிப்பேன். இந்த மாதிரி வெளியில் போய் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால், ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஹேர் ஸ்டைல் கலையாமல் இருக்கணும், அந்த பஃப் வச்சா அப்படியே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் நான் வந்து க்ரிம் பண்ணிப்பேன், ஃப்ரண்ட்டு மட்டும் க்ரிம் பண்ணிப்பேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், நான் அப்படி தான் க்ரிம் பண்ணி தான் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன், ஒரு மாதிரி நீட்டாக வந்திருக்கு. இதே வந்து க்ரிம் பண்ணாமலும் நான் இந்த வீடியோவில் பண்ணி காமிச்சிருக்கேன். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் வந்து வந்திருக்காது, தெரியுதா? நீட்டாக பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்திருக்காது. அதுவும் நான் வந்து பின்னி காமிச்சிருக்கேன். இந்த பாருங்கள், க்ரிம் பண்ணாமல் பண்ணால் நம்மளுக்கு இந்த பின்னலே தெரியாது, ஒரு மாதிரி ஹேரோட ஹேராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டு இங்கே பாருங்களேன், இது வந்து க்ரிம் பண்ண ஹேரு. இதே பாருங்கள் க்ரிம் பண்ணாத ஹேர் பாருங்கள், தெரியுதா? ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி ஷைனிங்காக நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் மட்டும் தான் க்ரிம் பண்ணுவேன், பேக் சைடெலாம் வந்து க்ரிம் பண்ண மாட்டேன். ஏன்னா வீடியோக்காண்டி தானே, ரொம்ப போட்டு ஹேரை வந்து இது பண்ண மாட்டேன். அதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க எப்படி க்ரிம் பண்ணுறது, எப்படி இந்த ஹேர் ஸ்டைல். ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து ஃபுல்லாக ரொம்ப இந்த பார்ட்டிஷன்லாம் பிரித்து இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படிலாம் சொல்ல, சிம்பிளாக எப்படி வந்து க்ரிம் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிக்கலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல நல்ல வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ எல்லாமே வந்து நான் ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, இப்படி இருக்கா? இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஹேர் கட்டு, ஹேர் ஸ்மூத்து, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எதுவுமே பண்ணாதனால பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி பண்ணாலுமே ஒரு மாதிரி நல்ல நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக வராது. அதுக்காண்டி பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா நீட்டாக வரணும், ரொம்ப நேரத்துக்கு ஹேர் ஸ்டைல் வந்து நீட்டாக இருக்கணும். இப்போ வந்து ரொம்ப தூரம் போய் நம்ம வந்து அது என்னது ஷூட் வீடியோ ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நான் க்ரிம் பண்ணிப்பேன். ஏன்னா க்ரிம் பண்ணி நம்ம எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து அப்படியே இருக்கும், ஒரு மாதிரி வந்து நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் எல்லாம் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து வேணால் நான் நார்மலாக இப்போ இதே ஹேர் ஸ்டைல் இந்த முடியிலே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் பின்னி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஒரு நீட்டாக வராது. இது பாருங்களேன், இப்போ வந்து நல்லா நம்ம வந்து சிக் எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் இதில் வந்து நார்மலாக உங்களுக்கு பின்னி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சும்மா பின்னி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இருக்கும், ஆனால் அந்த க்ரிம் பண்ணி நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுற அளவுக்கு ஒரு நீட் வராது. இப்போது இது இருக்கா? பாருங்கள், இந்த சிக்கெல்லாம் அதில் வராது. அதுவும் நான் பின்னி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன் உங்களுக்கே. சிக்கு இந்த பின்னலே பார்த்தீங்கன்னா தெரியாது ஏன் முடிக்கு. இது கேர்ளா இல்லை ஸ்ட்ரைட்டா எனக்கே தெரியல, இது என்ன முடிங்கல். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்லாக இருக்கும், மேலே பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் என்னோடய ஹேர். தெரியுதா? சும்மா இப்போதைக்கு தானே. இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து பின்னி இருக்கேன், உங்களுக்கு வந்து ஏதாவது தெரியுதா?
ஹேர் ஸ்டைல் ஏதாவது தெரியுது நீட்டாக. இங்கே பாருங்களேன், ஒரு மாதிரி களைஞ்ச மாதிரியே தான் இருக்கும் நம்ம எவ்வளோ ஹேர் ஸ்டைல் பண்ணாலும். ஆனால் இதே பாருங்களேன், நான் க்ரிம் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி காட்டுறேன். அது உங்களுக்கு எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக வருது, எப்படி இருக்குன்னு பாருங்களேன், நல்லாயிருக்கும் அது. நான் வந்து இப்போ ஷூட் வந்து எங்கேயாவது வெளியில் போய் வீடியோ எடுக்கணும், வெளியில் ரொம்ப தூரம் போய் எடுக்கணும், இல்லை வந்து வெளியில் போய் மோஸ்ட்லி எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து கொஞ்சம் க்ரிம் பண்ணிப்பேன். எப்பயாச்சும் ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் க்ரிம் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது, ஃபினிஷிங்கும் நீட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு லாங் ஸ்டேவாக வந்திருக்கு அந்த ஹேர் ஸ்டைல் எதுவுமே கலையாமல். இப்போ வந்து நான் எப்படி க்ரிம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேரை வந்து நல்லா சிக்க எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா சிக்க எடுத்துட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன், அதான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட்டு மட்டும்தான் பண்ணுவேன். ஏன்னா பேக் சைடெலாம் நம்ம வந்து ரொம்ப ஹேர் ஸ்டைல் வந்து ப்ரைடல் பண்ணுற மாதிரி பண்ணுறதில்ல, நம்மளுக்காண்டினால நான் வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் க்ரிம் பண்ணிப்பேன், பேக் சைடெலாம் பண்ண மாட்டேன். இதுலேருந்து பாதி எடுத்துக்கோங்க, இதோட பாதி எடுத்துகிட்டு இந்த ஹேரை பின்னாடி போட்டுக்கோங்க. இது ஃப்ரண்ட்டில் விட்டுருக்கோம். அதே பக்கெட்டு இந்த பக்கெட்டு, இதே பார்த்தீங்கன்னா பேக் சைட். இப்போ இதை வந்து நல்லா சிக்க எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த 2 சைடு உள்ளது மட்டும்தான் பார்த்திங்கன்னா இப்போ க்ரிம் பண்ண போகிறோம், பேக் சைடெலாம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு மட்டும். இது பார்த்திங்கன்னா நல்லா சிக்க எடுத்துக்கணும். இருங்க, நான் க்ரிம்பரை எடுத்துகிட்டு வரேன். நல்லா சிக்க எடுத்து இப்போ இந்த சைடு தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். நான் பார்த்திங்கன்னா விஜிஆரோட க்ரிம்பர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்க ஆஃபில் இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் பார்த்திங்கன்னா உள்ளாக்க இருக்கும், தெரியுதா, உள்ளாக்க இருக்கும். இதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். 180 தான் பார்த்திங்கன்னா நார்மல் ஹீட் வந்து 180. உங்களுக்கு ஹீட் வேணும்னா கொஞ்சம் கூட வச்சுக்கலாம், நான் வந்து 200 வச்சுப்பேன் எனக்கு, அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடலாம். அப்படி சரி. இப்போ இந்த கை இருக்குது பார்த்திங்களா, இந்த கை இதில் இப்படி கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கோங்க. ஹேர் எடுத்துட்டு இது பண்ணிக்கணும். இது வந்து கையிலே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் சீப்பு வச்சுக்கணும். இப்போ நமக்குனால இப்படி சீவி ஒரு சீவி ஹீட் ஆகும். ஹீட் ஆனாலே இந்த லைட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இப்போ இது என்ன பண்ணணும், இப்படி வந்து இன்சர்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கெட் போட்டிருக்கணும், அப்படியே இந்த பக்கெட் போட்டிருந்தோம். சாரி, நான் பார்த்திங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குல்ல ஹேர், அதுக்காண்டி பார்த்திங்கன்னா நான் வந்து சீரம், நீங்கள் என்ன சீரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹீட் ப்ரொடெக்ஷன் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ இல்லை, இருந்துச்சுன்னா நான் அது வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த சீரம் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ ஏன் இது யூஸ் பண்ணுறேன்னா ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்குது பாருங்கள், அதுக்காண்டி கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஆயிலாக இருக்க மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணிட்டு தான் இது பண்ணணும், நான் மறந்துட்டேன், சாரி. போதும், இதுவே போதும். உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு, உங்களுக்கே தெரியும். இப்போ பண்ண ஹேர் என்ன பண்ணணும்னா இந்த பக்கத்தை எடுத்து போட்டுருங்க. இப்போ இந்த பண்ண ஹேர் வந்து இந்த சைடு இந்த பக்கெட் போட்டுருங்க. அடுத்து வந்து இது போட்டிங்கனாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடு விழுந்துடும், ஏன்னா வாக் எடுத்து தானே போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அதே தான், கொஞ்சத்தை எடுத்து முடியே இல்லை, இங்கே கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சம் சீவிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், வச்சு
புகை வரும், அதனால ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க யாரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ரொம்ப ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். 180 வச்சுக்கிட்டேன். 3 இதுலேயே பார்த்தீங்கன்னா என் ஹேரே முடிஞ்சிடும். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், புகையாக வரும். தெரியுதா எப்படி கிரிம்ப் ஆகுதுன்னு? இதை வந்து கீழே வரை பண்ணிப்பேன். நான் வந்து பேக் சைட் பண்ண மாட்டேன், இதே வந்து ஃபுல்லாக கீழே வரை பண்ணிடுவேன். நம்ம வந்து ப்ரைடலுக்கு பண்ணும்போது இப்படி பண்ண முடியாது. நம்ம வந்து கிளிப் இருக்கும், அந்த கிளிப்பு வந்து இந்த பக்கத்து இன்சர்ட் பண்ண அது இருக்குது. இப்போ எனக்கு டைமே இல்லை, நான் எவ்வளோ நேரம் தெரியுமா இந்த வீடியோ எடுக்கலான்னு சொல்லி அந்த கிளிப்பெல்லாம் மாட்டிகிட்டு இருந்தால் எனக்கு நேரம் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோதான், ரொம்பவும் பண்ண மாட்டோம். ஒரு வாட்டி பண்ணிவிட்டு இப்போ தெரியும், இந்த முடிக்கும் இந்த முடிக்கு பாருங்களேன், எங்கே பாருங்க தெரியுதா ஒரு மாதிரி. ஆனால் இது பாருங்க ஒரு மாதிரி. நம்ம இது ஹேர் ஸ்டைல் பண்ணால் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. எங்கேங்க கொஞ்சம் பவுன்சி கொடுக்கும். எப்படின்னா இப்போ நீங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து இது பண்ணுறீங்களா, இது வந்து கொஞ்சம் ஹேர் வந்து நிறையா இருக்க மாதிரி எடுத்து கொடுக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து க்ரிம் பண்ணுறது. இப்போ இந்த பக்கத்து அதே தான், கொஞ்சம் ஹேர் வந்து இப்படி எடுத்துட்டிங்களா, இதை வந்து இன்சர்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக தெரியுதானே, ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கதா. அதுக்கப்புறம் தான் அப்படியே கீழே பண்ணிகிட்டே போகணும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ஹேரை வந்து இந்த பக்கெட் நான் பண்ணுற மெத்தட் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் சொல்லிட்டேன். இது வந்து சும்மா ரீல்ஸ்க்கு தானே, யாருன்னா ரொம்ப ப்ராப்பராலாம் பண்ண வேணாம், அதனால் லைட்டாக. ஆனால் இதான் மெத்தட், இப்படி தான் பண்ணணும். இப்போ சில பேர் வந்து பேக் சைட் பார்த்தீங்கன்னா பஃப் வைப்பாங்க. இந்த இடத்துல பஃப் இப்படி வந்து பஃப் அந்த முகூர்த்த ஹேர் ஸ்டைலாக தெரியும், அந்த மாதிரி பஃப் வைக்கிற மாதிரி இருந்தால் பேக் சைடு பண்ணோம். இது வந்து ஃப்ரண்ட் நார்மல் ஹேர் ஸ்டைலு ஃப்ரண்ட்டு மட்டும் பண்ணுறதுனால நான் ஃப்ரெண்டு மட்டும் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல லைட்டாக வேணும்னா நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் சும்மா தேவையில்லை எனக்கு, ஃப்ரண்ட்டு மட்டும் ஓகே. இப்போ அவ்வளோதான், இது பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பின்னி காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், திரும்ப ஒரு மாதிரி முன்னைக்கு இப்போ பாருங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னர் பண்ண மாதிரி ஆயிரும். தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அப்படியே நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். இப்போ நீங்கள் கூட நார்மலாக சீவிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஹேரு முன்னைக்கு பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும். இதுக்காண்டி தான் நான் வந்து க்ரிம் பண்ணிப்பேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் க்ரிம் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். அடிக்கடி பண்ண மாட்டேன். எப்போயாவது நல்ல ஒரு வீடியோ எடுக்க போகிறோம், நல்ல ஏதாவது ஒரு இது எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நான் க்ரிம் பண்ணிப்பேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாமா? இப்போ இதுக்கு எப்படி பண்ணணுன்னா நல்லா சீவிக்கோங்க. சீவிக்கிட்டு நான் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். க்ரிம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வாக் எடுத்துக்கோங்க. நம்ம அதில் பண்ணோம்ல க்ரிம் பண்ணாமல் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி காமிச்சிடலாம், அதே தான் இப்போ இதில் பண்ண போகிறேன். வாக் எடுத்துகிட்டு நம்ம க்ரிம் பண்ணதோடு இப்படி கட் பண்ணிக்கோங்க. க்ரிம் பண்ணதோடு பண்ணி மற்றதெல்லாம் பேக் சைட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஹேர் இதோட வந்து பேக் சைடு இது பண்ணிக்கோங்க. இதை வந்து சீவிக்கோங்க. இந்த பக்கெட் வரும்போது நம்ம இது தெரியுது உங்களுக்கு ஹேரு எவ்வளோ ஒரு மாதிரி
ஷைனாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஒரு மாதிரி இதாக இல்லை பாருங்களேன், வேவியாக இல்லை, இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதுக்கு தான் பார்த்திங்கன்னா க்ரிம் பண்ணுறது. இது பண்ணியாச்சா? இப்போது இது நல்லா சீவிக்கோங்க. அதே மாதிரி சீவிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக இதோட ஹேர் எடுத்துக்கோங்க. ஹேர் எடுத்து லைட்டாக பேக்கும், லைட்டாக, ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அமுக்கி வந்துச்சுன்னா என்னமோ வலிச்சு சீவின மாதிரி இருக்கும். லைட்டாக பேக்கும் பண்ணி அதை லேசாக சீவிக்கோங்க. லைட்டாக சீவி இப்போ இதை வந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. தெரியுதா? பொறுமையாக தான் சொல்கிறேன், ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க. லைட்டாக பண்ணிவிட்டு இப்போது இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது அங்கே எடுத்த அளவே மறுபடியும் கொஞ்சம் எடுங்க. லாஸ்ட் முடியும் எடுக்கணும். இங்கே வந்து நம்ம இங்கே பிரிச்சுருக்கோம்ல, இது வரையுமே எடுக்கணும். அது என்ன பண்ணணும்னா இதோட மறுபடியும் ஜாயிண்ட் பண்ணி கீழே இருக்க முடியும் கீழே எடுத்துட்டு சென்டராக இருக்க முடியோட ஜாயிண்ட் பண்ணிடணும். தெரியுதா? வச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது எடுக்கணும். நம்ம க்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே ஹேர் ஸ்டைல் தான் பின்னணும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுன்சி கொடுக்கல, ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கல. அது எப்படி இருந்துச்சு நீங்களே பாருங்கள். அதையுமே ஓட்டி விட்டு வேணால் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதே தான் இந்த ஹேரை இந்த பக்கத்து இருக்க ஹேரை இந்த பக்கத்து எடுத்துகிட்டு சென்டராக இருக்க ஹேரை அந்த பக்கத்து போட்டு பேக் சைடு இருக்க முடியும். இப்படி பேக் சைடு இந்த கையால் பார்த்திங்கன்னா இப்படி இது பண்ணிக்கோ. இது பண்ணி தெரியுதா? பொறுமையாக தான் சொல்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வருதுன்னு சொல்லி. இங்கடா சீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒன்று எடுத்துக்கலாம். அந்த வந்து லாஸ்ட்டாக எடுத்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் ஹேர் விடணும் அப்படின்னா இன்றைக்கி எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னிட்டேன், அதனால் இப்போ எடுக்க முடியுமா? போச்சு. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க. இது மட்டும் ஹேரு மறந்துட்டேன் நான். நல்லா சீவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஹேர் வேணும்னா ஹேர் எடுத்துக்கோங்க, எவ்வளோ வேணுமோ. எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க ஹேரை எடுத்துக்கோங்க. அதே தான் இந்த பக்கத்து இருக்க ஹேர் இந்த பக்கத்து சென்டராக இருக்க ஹேரில் இப்போ எடுத்த ஹேரை ஜாயின் பண்ணி அந்த பக்கத்து இருக்க ஹேரை இந்த பக்கத்து பேக் சைடு இருக்க ஹேரை உள்ளே தள்ளிகிட்டே வாங்க. சரிதான், இருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பண்ண ஹேர் ஸ்டைல் மாதிரி கேட்டிருந்தீங்க, அதனால தான் அதே ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸில் வந்து பண்ணியிருப்பேன், அதில் நல்லாயிருக்கு, எங்களுக்கு அதே ஹேர் ஸ்டைல் பண்ணி காட்டுங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் முடி வந்து இந்த மாதிரி இல்லை, ஆனால் அதில் நீட்டாக இருக்கே, அப்படி ஏன் எப்படி பண்ணீங்கன்னு கேட்டிங்க. அதனால தான் இப்போ வந்து சொல்கிறேன், நான் வந்து க்ரிம் பண்ணனால தான் அது ஃபினிஷிங் நீட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இந்த காது இருக்குல்ல, இதோட எடுத்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுக்கு கீழே போனீங்கன்னா இந்த ஹேர் இப்படி வந்துடும். இப்படி வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. தெரியுதா? ஒரு மாதிரி இந்த ஹேரை விட்டுறணும்.
இந்த காதோட இந்த பாருங்க, இது எடுக்கிறீங்கல்ல, இது காதோடு முடிஞ்சிடும். அதோடு மட்டும் எடுங்க, அதுக்காகட்டு எடுக்காதீங்க. அதே தான் நல்ல பின். இந்த பக்கெட் எடுத்து இந்த பக்கெட், இது இந்த பக்கெட். அவ்வளோதான். இப்போது இது பின்னிட்டிங்கல்ல, பின்னிட்டு என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பவுன்ஸியாக நீட்டாக தெரிகிறதுக்காண்டி இந்த முடியெல்லாம் இது பண்ணிக்கலாம். இங்கே இந்த கையை வச்சு இது கொஞ்சம் இப்படி லிஃப்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியும். கொஞ்சம் இந்த இடத்துல லிஃப்ட் பண்ணிங்கன்னா லிஃப்ட் ஆயிரும். நம்ம வந்து இப்படி இழுத்து குத்தாமல் கொஞ்சம் இப்படி லூஸ் கொடுத்து, அப்புறம் வந்து இங்கே ஹேர் இது வந்து நம்ம சீவிக்கலாம். இங்கே ஹேர் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி எடுத்து விடுங்க லைட்டாக. பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து விட்டால் தெரியுதான்னு தெரியல, நீட்டாக இருக்கும். தெரியுதா எப்படி இருக்குன்னு? உங்களுக்கு இந்த ஹேர் வேணும்னா நீங்கள் வந்து விட்டுக்கலாம், வேணாட்டி பார்த்தீங்கன்னா பேக் சைடு தள்ளி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது பண்ணியாச்சா, இப்போ இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர் வந்து தூக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஃபுல்லாக அந்த ஹேரெல்லாம் பேக் சைடு கொஞ்சம் தள்ளி இப்படி தெரியுதா, தள்ளி இப்படி இது பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு உள்ள ஹேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சீவியாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா சீவிட்டு இது வந்து மேலாப்பில் இப்படி லைட்டாக வந்துட்டு இந்த ஹேரை நல்லா சீவிக்கும். இது வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ இது வந்து இப்போ இந்த இந்த இது இருக்குல்ல, இது வந்து டைட்டாக ஒரு வாட்டி பின்னிக்கோங்க. கொஞ்சம் வரை ரொம்ப கீழே வரை பின்னாதீங்க. தெரியுதா? பின்னிட்டு இந்த ஹேர் இருக்குல்ல, கொஞ்சம் இப்படி தூக்குனாப்புல இழுத்து வச்சு இப்படி குத்தாமல் கொஞ்சம் இப்படி லிஃப்ட் பண்ண மாதிரி. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லிஃப்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் லைட்டாக இப்படி வச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணலாம். சரிங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹேர் இப்படி விடணும். இந்த பக்கெட்டு சில பேர் எப்படின்னா இதோட இங்கே குத்துவாங்க, இங்கே குத்துனா இப்படி தான் வரும். அதனால் இங்கே ஹேர் கொஞ்சம் விட்டு இந்த இடத்துல லிஃப்ட் பண்ணி இங்கே குத்தணும். ஓகேவா? தெரிஞ்சிச்சா? இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. அந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரிம் பண்ணுறதுனால தான் அப்படி வருது நீட்டாக, இல்லைன்னா ஃபினிஷிங் வராது நீட்டாக என் முடிக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கெட் இங்கே பாருங்களேன், க்ரிம் பண்ணோட எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது. ஆனால் அதே பாருங்களேன், க்ரிம் பண்ணாத எடுத்து காட்டவா, இங்கே பாருங்கள் தெரியுதா, ஒரு மாதிரி இப்படி தான் இருக்கும். ஆனால் க்ரிம் பண்ணது பாருங்கள். இப்போ அதே தான், இதே மாதிரி கொஞ்சம் சீவி விட்டு க்ரிம் பண்ணதோடு இந்த பக்கெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த பக்கெட்டு பின்ன விருப்பம் இருந்தால் பின்னிக்கோங்க. ஏன்னா இந்த பக்கெட்டு சில பேத்துக்கு இப்படி பின்னும் போது இந்த இது தெரியும். அதனால் நான் வந்து பின்ன மாட்டேன், இப்படி ட்விஸ்ட் பண்ண மாதிரி வச்சுருவேன். ஆனால் இப்போ உங்களுக்கு பின்னி காட்டுறேன். அதே மாதிரி கொஞ்சமாக முடி எடுத்துகிட்டு பேக் சைடு இழுத்து மூணாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணி இதை இந்த பக்கெட் இந்த பக்கெட் எடுத்துட்டு அதே தான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நீங்கள் ரொம்ப எடுத்திங்கன்னா இந்த பக்கெட் கேப் விழுகும். ஏன்னா இந்த பக்கெட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் முடி, வால்யூம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதே இந்த பக்கம் ஹேர் எடுத்து விட மறந்துட்டேன். சரி ஓகே. இந்த ஹேர் எனக்கு பார்த்திங்கன்னா எடுக்கவே வேண்டியதில்லை. இந்த எக்ஸ்ட்ரா அந்த பாருங்கள் ஹேர் வருதில்ல, அதுவே நீட்டாக தான் இருக்கும்.
லைட்டாக இந்த காதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் தூக்குனா இப்படி குத்துனீங்கன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது, நல்லாவே இருக்காது. கொஞ்சம் பின்னிக்கோங்க, அப்போ தான் பேக் சைடு கொண்டு போகணும். நான் வந்து இந்த ஹேர் ஸ்டைலோட அடிக்கடி ரீல்ஸ்க்கு எப்படி பண்ணுவேன்னா ட்விஸ்ட்டு பண்ணி அப்படியே கிளிக் பண்ணுவேன். அது வேணால் ஒரு நாள் நான் பண்ணி காட்டுறேன், வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா அது இந்த ஹேரில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணி பாருங்க, நான் க்ரிம் பண்ணாது அப்படியே ஒரு மாதிரி பவுன்ஸியாகவே இருக்கும் எனக்கு. இந்த இதெல்லாம் நல்லா கீழே அமுத்தி இப்போது இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு கொஞ்சம் தூக்குனாப்பில் தெரியுதா? லைட்டாக ரொம்ப பண்ணிங்கன்னா இப்படி ஆயிரும். லைட்டாக உங்களுக்கே தெரியும். இது லிஃப்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு பின். ஐயோ பின்ன காணுமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பின், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபுல்லாக. எப்படி இருக்கு? நீட்டாக இருக்கா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி. அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிஃப்ட் பண்ண மாதிரி இருக்கும். நல்லா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இதுதான். அதே மாதிரி இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எடுத்து விடணும். கிளிப் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போது இங்கே பாருங்கள், இது வந்து பேக் சைடு நம்ம போட்டோம்ல, அதோட க்ரிம்ப்பு தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீட்டாக ஃபினிஷிங். ஆனால் நான் பேக் சைடு ஃபுல்லாலாம் பண்ண மாட்டேன். அதுவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கத்தை விழுவும் போது நீட்டாக இருக்கும். இந்த பக்கத்து பாருங்கள், அந்த பேக் சைடு வந்து கிளிப் பின் பண்ணோம்ல, இந்த இது வந்து கீழே வரையும் நம்ம க்ரிம் பண்ணிட்டோம்னா அது இந்த சைடில் விழுகும் போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்னர் பண்ண மாதிரி இருக்கும். முடி நீட்டாக லைட்டாக சீவிக்கோங்க. ரொம்ப சீவினிங்கன்னா அப்புறம் இந்த இது அமுந்திரும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து அவ்வளோதான் ஹேர் ஸ்டைல். இப்போ ஓகேவா? ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது ரெண்டும் வந்து சேர்ந்தாப்புல இங்கே எந்த ஒரு கிளிப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இப்படியே விட்டுக்கிறதுனால விட்டுக்கலாம், உங்களோட சாய்ஸ். நான் வந்து இப்படியே விட்டுட்டேன். இப்போ ரீல்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கொண்டே நம்ம வந்து போட்டுருவோம். அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டாச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். க்ரிம் பண்ணி சிம்பிளாக லைட்டாக க்ரிம் பண்ணி நம்ம வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லைட்டாக இந்த மாதிரி க்ரிம் பண்ணி நான் அப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய். பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து சின்ன க்ரிம்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில், உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி க்ரிம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஏதாவது ஃபங்க்ஷன் போனோம், உங்களோட சிஸ்டரு இந்த மாதிரி யாரோ ஃபங்க்ஷனுக்கு போனால் ரொம்ப நேரத்துக்கு ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்டே இருக்கணும், நல்லா இருக்கணும், நீட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி க்ரிம் பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.